அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக் எபிசோட் 16ல நாம இன்னைக்கு பார்க்க போறது எல்லோருடைய ஃபேவரைட்டான கேசரி, ரவா கேசரி தான் பார்க்க போறோம். இது ரைஸ் குக்கர்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம் வாங்க. நான் ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். மாவணி அளவு எடுத்திருக்கேன். நீங்க கப் அளவு கூட எடுத்துக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாமே மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து நான் ரவா எடுத்திருக்கேன். அதே கப்ல தலைய வலிச்சுட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்ல பசு நெய் எடுத்திருக்கேன். நீங்க நெய் ஜாஸ்தின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க 3/4 கப் கூட போட்டுக்கலாம். அதே கப்ல 2 கப் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான கலர், அந்த ஆரஞ்சு கலரையும் சேர்த்துட்டு, நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரைஸ் குக்கர ஆன் பண்ணி விட்டுருங்க. மூடிய போட்டு வச்சுருங்க. அப்பப்போ 2, 3 தடவ கிளறி விட்டுட்டு இருங்க. அப்ப தான் சீக்கிரம் அடியில பிடிக்காம இருக்கும். சூப்பரான கேசரி 6ஏ 6 நிமிஷத்துல நமக்கு ரைஸ் குக்கர்லேயே ரெடி ஆயிடும். ரொம்ப குயிக்கா, ஈஸியா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் இந்த கேசரிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா ரெடி ஆயிடும். பாருங்க, இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வேணுங்கிற பருப்ப மேல தூவிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.